அன்பிற்குரிய மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வேதியியலுடைய அடிப்படையான கருத்துக்களை பற்றி பார்த்துட்ருக்கோம். சென்ற வகுப்புகளில் அணுவை பற்றியும் எலக்ட்ரான் அமைப்பை பற்றியும் எவ்வாறு அயனிகள் உருவாகின்றது அப்படின்றத பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வகுப்பில் ஏன் அயனிகள் உருவாகின்றது அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன் அயனிகள்லாம் உருவாகணும், ஏன் சார் அயான்ஸ் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி நமக்குள்ளே வரும் இல்லையா? அப்படியே இருந்துட்டு போக வேண்டியது தானே, ஒரு ஆட்டம் வந்து அப்படியே இருந்துட்டு போக வேண்டியது, நியூட்ரலாகவே இருக்கலாம் இல்லையா? அதை விட்டுட்டு ஏன் சார் கேட்டையானு ஆனையானு இது மாதிரிலாம் வந்து ப்ளஸ்ஸு மைனஸு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் வந்து ஃபார்ம் ஆகணும், அதுக்கு என்ன தலையெழுத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வரும். அந்த கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அது கூடவே நிலைப்புத்தன்மை அப்படின்ற ஒரு முக்கியமான வார்த்தைக்கு உண்டான அர்த்தத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்லலாம். ஸ்டெபிலிட்டிக்கு உண்டான முக்கியமான ஒரு தன்மை, அதுக்கு உண்டான ஒரு அர்த்தம், அதே மாதிரி ஏன் அயனிகள் உருவாகின்றது அந்த கேள்விக்கு உண்டான அர்த்தம், சேர்மங்கள் எவ்வாறு உருவாகின்றது இந்த கேள்விக்கு உண்டான அர்த்தத்தையும் நம்ம இந்த பகுதியில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சரியா? இப்போது அதுக்கு முதல்ல நம்ம வந்து யானையை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். யானையை நீங்கள் பார்த்துருப்பீங்க, கோவிலில் கூட பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி திருவிழாக்கள், கோவில் திருவிழாக்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, டிவியில் கூட பார்த்துருப்பீங்க. சரியா? யானைகளுடைய பண்புகளில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பண்பு என்ன அப்படின்னா, மேக்ஸிமம் வந்து யானை வந்து நின்றுட்டே தான் இருக்கும். நீங்கள் படுத்து பார்க்குற தன்மை வந்து குறைவாக தான் இருக்கும். யானை வந்து எங்கேயாவது படுத்துட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது படுத்துட்டு இருக்கோம், இல்லை ஏதாவது சர்க்கஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உட்காந்துட்டு இருக்க மாதிரி படுத்துட்டு இருக்க மாதிரி ஏதாவது காமிச்சிருப்பாங்க. ஆனால் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா யானை வந்து நின்றுட்டே இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் இப்போது தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு நிலைப்புத்தன்மை அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம சேர்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது இங்கிலீஷில் வந்து ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ நம்ம ஒரு 3 விஷயத்தை நம்ம எடுத்துவோம். யானை வந்து படுத்துட்டு இருக்கிறது, நின்றுட்டு இருக்கிறது, உட்காந்துட்டு இருக்குது. உட்கார முடியாது, அது சர்க்கஸில் மட்டும் லைட்டாக அப்படியே பின்னாடி உட்கார மாதிரி காமிச்சிருப்பாங்க. நம்ம இந்த ரெண்டுத்தையும் எடுத்தோம், பத்துட்டு இருக்கிறது, நின்றுட்டு இருக்குது. இது ரெண்டுத்தில் எதுக்கு அது நிலைப்புத்தன்மை உடைய ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படின்றத பற்றி நம்ம கொஞ்சம் யோசிப்போமே. யானை வந்து நின்றுட்டு இருக்க அமைப்பு நிலைப்புத்தன்மை உடையதாக இருக்குமா, இல்லை படுத்துட்டு இருக்கிறது நிலைப்புத்தன்மை உடையதாக இருக்குமா? நிலைப்புத்தன்மைனா கம்ஃபர்ட்னஸ், எது வந்து அதுக்கு ரொம்ப பிடிக்கும், கம்ஃபர்ட்னஸ் அப்படி கூட நீங்கள் வச்சுக்கலாம். நிலைப்புத்தன்மை அப்படின்னு சொல்கிறத அந்த அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அப்போ யானை வந்து நிற்கிறதையே அது விரும்புது, ஸ்டெபிலிட்டி வந்து ஸ்டாண்டிங்கில் தான் அது கிடைக்குது. அதாவது யானையுடைய அந்த கம்ஃபர்ட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா, விருப்பம் வந்து பார்த்திங்கன்னா நின்றுட்டு இருக்கிறதுல தான் அதிகமாக இருக்குது கம்பேர் வித்து படுத்துட்டு இருக்கிறதுல. காரணம் என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா நீங்களே சொல்லிடலாம். என்ன அப்படின்னா, அது படுத்து எழுந்திருக்கிறதுக்கு ரொம்ப சிரமம். அவ்வளோ பெரிய உருவம் வந்து பார்த்திங்கன்னா படுத்து எழுந்திருக்கிறதுக்கு ரொம்ப சிரமம். நீங்கள் கூட ஒரு பழமொழி கூட கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? நான் வந்து யானை கிடையாது, குதிரை, விழுந்த வேகத்தில் நான் எழுந்திரிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பாருங்கள். ஏன்னா குதிரை விழுந்த அடுத்த வினாடியிலே வந்து எழுந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிடும். ஆனால் யானை அப்படி கிடையாது. நீங்கள் ஒன்ஸ் அது படுத்து, நம்ம மாடே வந்து படுத்துட்டு அது எந்திரிக்கும் போது கஷ்டப்பட்டு தான் எந்திரிக்கும். இவ்வளோ பெரிய உருவத்தில் இருக்கின்ற யானை படுத்துட்டு மறுபடியும் எந்திரிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாகும். அப்போது இந்த ஆன்சரை நீங்கள் வந்து இப்போ தெரிஞ்சுக்கலாம். அதாவது நின்றுட்டு இருக்கிற அமைப்பு தான் அதுக்கு கம்ஃபர்டபுளான அமைப்பு, நிலைப்புத்தன்மையுடைய அமைப்பு கம்பேர் வித்து படுத்துட்டு இருக்குது. இன்னொன்று கூட சொல்லலாம், படுத்துட்டு இருக்கும் போது அதனுடைய வெயிட்டே வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய ஆர்கன்ஸுக்கு வந்து ஒரு சிரமத்தை கொடுக்கும், உள்ளுறுப்புகளுக்கு ஒரு சிரமத்தை கொடுக்கும். அதனால தான் யானை வந்து நின்றுட்டு இருக்கிறத விரும்புது. அப்போ யானையுடைய ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர் எது அப்படின்னு கேட்டால் ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லணும். நிலைப்புத்தன்மை இந்த வார்த்தையை நான் அடிக்கடி சொல்ல போகிறேன். இதுக்கப்புறம் நல்லா கவனித்து ஞாபகம் வச்சுங்க. ஸ்டெபிலிட்டி அப்படின்னா அதுக்கு வந்து கம்ஃபர்டபுளான இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர். அப்போது யானையை பொறுத்த வரைக்கும் ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர் எது அப்படின்னா நின்றுட்டு இருக்குது. ரைட்டா? சரி, இது எல்லா உயிரினத்துக்கும் சேமாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஒவ்வொரு உயிரினத்துக்கும் மாறிக்கிட்டே இருக்கும். இங்கே ஒரு ஸ்ட்ரக்சர் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது வந்து கிரிப்டான் அப்படின்ற ஆட்டமுடைய ஸ்ட்ரக்சர். இது வந்து ஒரு ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நான் பின்னாடி சொல்ல போகிறேன். எப்படி யானைக்கு ஒரு ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர் இருக்கோ அதே மாதிரி நம்ம ஆட்டம்ஸுக்கும் ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர்னு ஒன்று இருக்குது அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம மரத்தை பற்றி கொஞ்சம் பார்த்துருவோம். எப்படி யானைக்கு வந்து ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர் வந்து நின்றுட்டு இருக்கிறதோ அதே மாதிரி மரத்துக்கு ஒரு ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சரை பற்றி நம்ம யோசிக்க போகிறோம். ஒரு கேள்வி உங்ககிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். மரங்கள் வந்து கிளைகளை விடும்போது, மரம் வந்து வளர்ந்துட்டே வருது, கிளைகளை விடும்போது ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து கிளைகளை விடுது. ஏன்? ஒரே பக்கத்துலேயே அது கிளைகளை விட்டுருக்கலாம்ல, ஒரே பக்கத்திலே கிளைகளை விட்டுருக்கலாம். ஒரு கிளை இந்த பக்கம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு கிளை வருது. இந்த பக்கம் ஒரு கிளை வந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டில் இந்த பக்கம் இன்னொரு கிளை வருது. அப்போது ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து கிளைகளை வந்து அது விடுறதுக்கு காரணம் என்ன? இதே மாதிரி இருந்திருக்கலாம் இல்லையா? இந்த மரங்கள் வந்து இது மாதிரி ஒரே ஒரு பக்கம் வந்து கிளைகளை மட்டும் பரப்பி இருக்கலாம் இல்லையா? ஒரு பக்கம் மட்டும் அப்படி இருக்குமா அப்படின்னா இருக்காது. ஒருவேளை அப்படி இருந்தால் என்ன ஆகும் அப்படின்றத பற்றி நம்ம யோசிப்போமே. ஒரே பக்கம் மட்டும் கிளைகளை விட்டுருந்தா என்ன ஆகும் அப்படின்னா, புவியீர்ப்பு விசையின் காரணமாக இந்த மரத்தினுடைய நிலைப்புத்தன்மை சீர்குலைந்து மரம் வந்து விழுந்துட்டு இருக்கும். ஸ்டெபிலிட்டி கிடைக்காது. சின்னதாக காத்தடிச்சா கூட அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா கீழே விழுந்துடும்.
அப்போது இதுக்கு ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர் எது அப்படின்னா இதுதான். எல்லா பக்கமும் கிளைகளை விட்டுட்டு இருக்கிற ஸ்ட்ரக்சர் தான் ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர். சீர்மை தன்மை உள்ள ஸ்ட்ரக்சர், சிமெட்ரி அப்படின்னு சொல்லலாம். சீர்மை தன்மை அப்படின்னா ரெண்டு பக்கமும், அதாவது எல்லா சைட்லேயுமே வந்து சீராக வெயிட்டை வந்து பரப்புறது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே பக்கத்தில் கிளைகளை விட்டுருந்தா என்ன ஆயிருக்கும், பூமியோட ஈர்ப்பு விசை காரணமாக அது ஒரே பக்கத்தில் வந்து சாஞ்சி அது வந்து மரம் விழுந்துட்டுருக்கும். இன்ஃபேக்ட் நீங்கள் எப்படி கூட நினச்சி பார்க்கலாம், பூமிக்கு ஈர்ப்பு விசை உள்ளது அப்படின்றத கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்க சார் ஐசக் நியூட்டன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன கேட்டால் நான் என்ன சொல்லுவேன், ஐசக் நியூட்டனுக்கு முன்னாடியே பூமிக்கு ஈர்ப்பு விசை உண்டு அப்படின்னு கண்டுபிடிச்சது யார் தெரியுமா, தாவரங்கள் தான். ஆனால் அதுக்கு வாய் இல்லாததுனால சொல்ல முடியல. எப்படி சார் நீங்கள் சொல்கிறீங்க, சும்மா அடிச்சு விடாதீங்க சார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உண்மையில் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், பூமிக்கு ஈர்ப்பு விசை இருக்குது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதால தான் மரங்கள் என்ன பண்ணிச்சு அப்படின்னா ஒரு பக்கம் கிளைகளை விட்டால் அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து கிளைகளை விட ஆரம்பிச்சது. ஆப்போசிட் டைரக்ஷன் வந்து கிளைகளை விட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அப்போ தான் ஈக்குவலாக பேலன்ஸ் ஆகும், ஈர்ப்பு விசையின் காரணமாக ஈக்குவலாக பேலன்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு அப்பயே அதுக்கு தெரிஞ்சிச்சு. ஒரே பக்கத்தில் கிளைகளை விட்டுருந்தா என்ன இருக்கும், ஈர்ப்பு விசையின் காரணமாக சாஞ்சி அப்பயும் அது முறிஞ்சு விழுந்துட்டு இருக்கும். அப்போ என்ன கேட்டால் பூமிக்கு ஈர்ப்பு விசை உண்டு அப்படின்னு கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டால் நான் தாவரங்கள் அப்படின்றதான் நான் சொல்லுவேன். முதல்ல கண்டுபிடிச்சது சொன்னது வேணா ஐசக் நியூட்டனாக இருக்கலாம், ஆனால் கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு கேட்டால் தாவரங்கள் தான். அப்போ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஸ்டெபிலிட்டி அப்படின்ற வார்த்தைக்கு உண்டான அர்த்தத்தை நான் உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். நிலைப்புத்தன்மை உடைய அமைப்பு. இப்போ மரங்களுக்கு பார்த்தோம், யானைக்கு பார்த்தோம் இல்லை, மனிதர்களாகிய நமக்கே நம்ம வந்து யோசிச்சு பார்த்தோமே. நம்ம வந்து ஒரு 3 ஸ்ட்ரக்சர் நம்ம எடுத்துப்போம். உட்காந்துட்டு இருக்கிற ஸ்ட்ரக்சர், நின்றுட்டு இருக்கிற ஸ்ட்ரக்சர், படுத்துட்டு இருக்கிற ஸ்ட்ரக்சர். இந்த 3 ஸ்ட்ரக்சரில் எது ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர் அப்படின்றத பற்றி கேட்டேன் அப்படின்னா தயங்காமல் நீங்கள் சொல்லிடுவீங்க, இதில் என்ன சார் சந்தேகம், படுத்துட்டு இருக்கிற ஸ்ட்ரக்சர் தான் சார் ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர். ஏன்னா அப்போ தான் நம்ம கம்ஃபர்ட்னஸ் வந்து ஃபீல் பண்ணுவோம். கம்பேர் வித் ஸ்டாண்டிங், கம்பேர் வித் சிட்டிங். அப்போது ஸ்டாண்டிங்கை விட சிட்டிங் ஓரளவுக்கு ஓகே, சிட்டிங்கை விட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பிங் வந்து ரொம்ப ரொம்ப ஓகே. அப்போது இது வந்து ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர். மனுஷனாகிய நமக்கு எது வந்து ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு கேட்டாங்கன்னா படுத்துட்டு இருக்கிற அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்போது யானைக்கு வந்து நின்றுட்டு இருக்கிற அமைப்பும், மரங்களுக்கு வந்து எல்லா திசையிலையும் கிளைகளை விடுற அமைப்பும், மனிதனுக்கு எவ்வாறு படுத்துட்டு இருக்கிற அமைப்பும் வந்து நிலைப்புத்தன்மை உடைய அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ, அதே மாதிரி அணுக்களுக்கும் நிலைப்புத்தன்மை உடைய அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன், ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா இது ரொம்ப முக்கியம். இது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் ஏன் காம்பினேஷன் பண்ணி காம்பவுண்ட்ஸ்லாம் ஃபார்ம் ஆச்சு, ஏன் வந்து சேர்மங்கள்லாம் உருவாச்சு அப்படின்றதுக்கு நீங்கள் ஆன்சர் தெரிஞ்சுப்பீங்க. இப்போ நான் இங்கே ஒரு குரூப்புடைய ஆட்டாமிக் ஸ்ட்ரக்சர் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். அது மந்த வாயுக்கள் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க, இங்கிலீஷில் வந்து இனட் கேஸஸ்ன்னு சொல்லுவாங்க. தனிம வரிசை அட்டவணையில் பீரியாடிக் டேபிளில் லாஸ்ட்டாக இருக்கும். நான் முதல்ல உங்களுக்கு அதை காமிச்சிட்டுமா? இப்போ இங்கே பாருங்கள், தனிம வரிசை அட்டவணையில் இதுதான் வந்து பீரியாடிக் டேபிள் ஆஃப் தி எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது எதுக்காக இது வந்துச்சு, ஏன் வந்து இது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க, ஆட்டம்ஸ்லாம் எப்படி இதை அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க, சிம்பிள்ஸ்லாம் எப்படி கொடுத்தாங்க அப்படின்ற பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நான் இந்த ஒரு குரூப் மட்டும் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இந்த ரெட் கலர் ரவுண்டில் ஒரு குரூப் இருக்குது பார்த்தீங்களா, ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ரேடான். இது எல்லாமே கேஸு. இந்த கேஸுக்கு என்ன பேர் அப்படின்னா இனட் கேஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் வந்து மந்த வாயுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஏற்கனவே 10th படிச்சிருப்பீங்க. ஏன் இதை மந்த வாயுக்கள்னு சொல்கிறாங்கன்னா மந்தமாக இருக்கும், எது கூடவும் போயிட்டு வினை புரியாது, சேர்மங்களை உருவாக்காது, டேமேன்னு இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா எந்த ஒரு எலக்ட்ரானையும் கொடுக்கவும் வாங்கவும் செய்யாது, மந்தத்தன்மை உடையதாக இருக்கும். மந்தத்தன்மை உடையதாக இருக்கும், இனட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அப்போ மந்தத்தன்மை அப்படின்னா எலக்ட்ரானை கொடுக்கறதும் கிடையாது, வாங்குறதும் கிடையாது. எது? ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ரேடான். இந்த மந்த வாயுக்கள் ஏன் மந்தமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் இதுதான். அந்த ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டானுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை நான் போர் கான்செப்ட் படி நான் எழுதியிருக்கேன். பிளானட்டரி மாடலில் நான் எழுதியிருக்கேன் இல்லையா, ஆர்பிட் மாடலில் எழுதியிருக்கேன். இப்போ அணியன் 2 அப்படின்னா அதில் இருக்க ஒரு எலக்ட்ரான்ஸ் வந்து 2. அப்போது வந்து கேஷில் 2 எலக்ட்ரானை ஃபில் பண்ணியிருக்காங்க. அதோட அதிகபட்ச கெப்பாசிட்டி எவ்வளோ? 2 தான். அது உங்களுக்கு தெரியும் நல்லாவே. சரி, அட்டாமிக் நம்பர் நியானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10. அப்போ உள்ளே வந்து 10+ இருக்கும், ப்ரோட்டான்ஸ் இருக்கும். வெளியில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்படின்னா 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதை இவங்க ஃபில் பண்ணி காமிச்சிருக்காங்க பாருங்கள். கே ஷெல்லில் 2, அடுத்தது எல் ஷெல்லில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 8 எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்குது. கரெக்டாக? அடுத்தது ஆர்கான் வந்து பார்த்திங்கன்னா 18. அப்போது கே ஷெல்லில் 2, எல் ஷெல்லில் 8 இருக்கும். ஏன்னா அதோட அதிகபட்ச கெப்பாசிட்டியே 8 தான். கரெக்டாக? அப்போது 2 + 8 10 ஆகிடுச்சா? மீதி எத்தனை இருக்குது அப்படின்னா 8 இருக்குது. அந்த 8 எங்கே இருக்கும் அப்படின்னா அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் எம் ஷெல்லில் வந்து இருக்கும். அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் எம் ஷெல், அதாவது வெளிக்கூடு, லாஸ்ட் வெளிக்கூடு வந்து எம் ஷெல்லில் 8 எலக்ட்ரான்கள் இருக்கும். கிரிப்டானுக்கு பார்ப்போமா? கிரிப்டானுக்கு அணியன் 36. அப்போது முதல் ஷெல் கே ஷெல்லில் அதிகபட்சமாக எவ்வளோ இருக்கும்? 2 நிரப்பியாச்சா? எல் ஷெல்லில் எவ்வளோ நிரப்பலாம்? 8 நிரப்பியாச்சு. எம் ஷெல்லில் 18 நிரப்பலாம், நிரப்பியாச்சு. அடுத்தது என் ஷெல்லில் வந்து பார்த்திங்கன்னா 8 எலக்ட்ரான்கள் இருக்கும். ஸோ இதுலேருந்து ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னா எப்போது ஒரு அணுவானது நிலைப்புத்தன்மையை பெறும்,
எப்படி யானை நிற்கும் போது நிலைப்புத்தன்மை பெற்றுச்சோ, எப்படி மரங்கள் அனைத்து திசைகள்லையும் கிளைகளை பரப்பும் போது நிலைப்புத்தன்மை பெற்றுச்சோ, எப்படி மனுஷர்களாகிய நாம படுத்துட்டு இருக்கும்போது நிலைப்புத்தன்மை பெற்றோமோ, அதே மாதிரி அணுக்கள் எப்போது நிலைப்புத்தன்மையை பெறும் அப்படின்னா மந்த வாயுக்களுடைய அமைப்பை பெறும்போது நிலைப்புத்தன்மை பெறும். மந்த வாயுக்கள் ஏன் சார் நிலைப்புத்தன்மையோடு இருக்கு அப்படின்னா 2 காரணங்களை சொல்லலாம். அதனுடைய கடைசி கூடு பாருங்களேன் முழுவதும் நிரம்பி இருக்கு. கடைசி கூடு முழுவதும் நிரம்பி இருக்கு. இந்த ஹீலியம் நியானம் மட்டும் இப்போ பாருங்க, கடைசி கூடாக இருக்கின்ற இது ஃபர்ஸ்ட் கூடும் கடைசி கூடும் அதுதான். கே கூடுல அதிகபட்சமாக 2 எலக்ட்ரான்கள் இருக்கலாம், அவ்வளோதான் இருக்கு, முழுவதுமாக நிரம்பிடுச்சு. நியானில் பாருங்க, கடைசி கூடு வந்து எல் கூடு. எல் அதிகபட்சமாக எவ்வளோ எலக்ட்ரான்கள் இருக்கலாம்? 8 எலக்ட்ரான்கள் இருக்கலாம். அப்போ இது முழுவதுமாக நிரம்பி இருக்கு. எனவே இதுவும் நிலைப்புத்தன்மை உடையது. அப்போ நான் மீண்டும் மீண்டும் சொல்ல வரேன், முழுவதும் நிரம்பிய அமைப்பு நிலைப்புத்தன்மை உடைய அமைப்பு. சரியா? முழுவதும் நிரம்பிய அமைப்பு நிலைப்புத்தன்மை உடைய அமைப்பு. எப்படி யானைக்கு நிற்கிற அமைப்பு நிலைப்புத்தன்மை உடையதோ, மனிதனுக்கு எவ்வாறு படுத்துக்கொள்கின்ற அமைப்பு நிலைப்புத்தன்மை உடையதோ, அதே மாதிரி அணுக்களுக்கு கடைசி கூடு முழுவதும் நிரம்பி இருந்துச்சு அப்படின்னா அது நிலைப்புத்தன்மை உடையது. இப்படி வந்துருச்சுன்னா அது என்ன பண்ணாது அப்படின்னா தாங்கிட்ட இருக்க எலக்ட்ரானை கொடுத்து அயனியாகவும் மாறாது, மற்றவங்க கிட்ட இருந்து எலக்ட்ரானை வாங்கி எதிரயனியாகவும் மாறாது, ஸ்டேபிளாகிடும். சரியா? அதனால தான் இது ஸ்டேபிளாக இருக்கிறதுனால எலக்ட்ரானை கொடுக்கல் வாங்குறது இல்லாமல் இருக்கிறதுனால அயனிகள் உருவாகாததுனால இதை மந்த வாயுக்கள்னு சொல்கிறோம். சரி, அடுத்து ஆர்கான் விஷயத்துக்கு வருமே. ஆர்கானுக்கு வந்து அணியன் 18, உள்ள 2 ஃபில் பண்ணியாச்சு, எல்ல வந்து 8 ஃபில் பண்ணியாச்சு, மொத்தம் 10. அடுத்தது எம்ஷெல்ல 18 தானே இருக்கணும், ஆனால் இங்கே எவ்வளோ இருக்கு பாருங்க, 8 இருக்கு. இப்போ நீங்கள் கேட்கலாம், சார் நீங்கள் என்ன சொன்னீங்க, முழுவதும் நிரம்பிய கடைசி கூடு அமைப்பு இருந்தால் அது நிலைப்புத்தன்மை பெறும்னு சொல்லிட்டீங்க. ஆனால் இந்த கடைசி கூடாக இருக்கின்ற இந்த எம் கூட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18 எலக்ட்ரான்கள் இருக்கணும், ஆனால் 8 தான் இருக்குது. அப்போ நிலைப்புத்தன்மையா அப்படின்னா இன்னொரு காரணத்தை நான் சொல்ல போகிறேன். கடைசி கூடாக இருக்கின்ற இந்த லாஸ்ட் ஷெல்லில் 8 எலக்ட்ரான் இருந்தாலும் அது ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் தான். 8 எலக்ட்ரான்ஸ் இருந்தாலும் அது ஸ்டேபிள், முழுவதுமாக நிரம்பி இருந்தாலும் அது ஸ்டேபிள். நல்லா மனசில் பதிவு வச்சிட்டிங்களா? அடுத்தது கிரிப்டான் வந்து 36ல் வந்து கேல வந்து 2, அடுத்தது எல்ல 8, எம்ல 18 போயிடுச்சா, அடுத்தது 32 வரணும், ஆனால் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 8 தான் இருக்குது. அப்போது நல்லா நான் சொல்கிறத கேட்டுக்கோங்க, கடைசி கூடாக இருக்கின்ற லாஸ்ட் ஷெல் வந்து முழுவதுமாக நிரம்பி இருந்தால் அந்த அணுவிற்கு நிலைப்புத்தன்மை வரும். பரவாயில்ல, அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, 8 எலக்ட்ரான் இருந்தாலும் அந்த லாஸ்ட் ஷெல்லில் 8 எலக்ட்ரான் இருந்தால் நிலைப்புத்தன்மை வரும். 8ன்ற நம்பரை மறக்கவே கூடாது. ஓகேவா? சரி, இப்போ இங்கே வாங்க, இந்த கடைசி கூடு வந்து இன்னொரு பேர் இப்போ வைக்க போகிறாங்க, இணைதிறன் கூடு, வேலன்ஸ் ஷெல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வைக்கிறாங்க. இதில் எது கடைசி கூடாக இருக்குது பாருங்கள், KLMN, இந்த என் ஷெல் தான் இதுக்கு இணைதிறன் கூடு. இதில் எத்தனாவது கூடு? 3வது கூடு தான் இணைதிறன் கூடு. இதுக்கு எத்தனாவது கூடு? 2வது கூடு தான் இணைதிறன் கூடு. இதுக்கு ஃபஸ்ட்டு கூட இணைதிறன் கூடு தான். அப்போ நீங்கள் சிம்பிளாக அப்படி ஞாபகம் வச்சுக்கலாமா, அவுட்டர் மோஸ்ட் ஷெல் தான் வந்து என்ன அப்படின்னா இணைதிறன் கூடு, வேலன்ஸ் ஷெல் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. இணைதிறன் அப்படின்னா இணையும் திறன் கொண்ட கூடு. ஏன்னா அது நான் உங்களுக்கு விளக்கத்தை அப்போ சொல்கிறேன், அப்புறமா சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இணைதிறன் கூடுனா லாஸ்ட்டாக எந்த ஷெல் இருக்கோ அதுக்கு பேர் தான் இணைதிறன் கூடு அப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? சரி, இப்போ நான் 2 விஷயம் சொன்னேன்னா, ஒன்று என்ன அப்படின்னா நிலைப்புத்தன்மை எப்போது அணுக்களுக்கு கிடைக்கும்? முழுவதுமாக நிரம்பி இருக்கும்போது கிடைக்கும். கடைசி கூடு இணைதிறன் கூடு முழுவதுமாக நிரம்பிச்சுன்னா கிடைக்கும். இல்லைனா இணைதிறன் கூட்டில் 8 எலக்ட்ரான் இருந்தாலும் அதுக்கு நிலைப்புத்தன்மை கிடைக்கும். இதை சிம்பிளாக இப்படி 2 டெஃபினேஷனாக சொல்ல மாட்டாங்க புக்கில், சிம்பிளாக ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லி முடிச்சிருப்பாங்க. மந்த வாயுவின் அமைப்பை எந்த ஒரு தனிமம் பெறுகின்றதோ அது நிலைப்புத்தன்மையை பெறும். மந்த வாயு இனட் கேஸ் கான்ஃபிகரேஷனை எந்த ஒரு தனிமம் பெறுகின்றதோ அது நிலைப்புத்தன்மை பெறும், ஸ்டெபிலிட்டியாக ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக சொல்லி முடிச்சிருவாங்க. ஓகே, ஸோ இப்போ அதுதான் இப்போ பார்க்க போகிறோம் பாருங்கள். ஹீலியத்துக்கு எலக்ட்ரான் அமைப்பு இங்கே எழுதியிருக்காங்க, அணியன் 2 1s2 ரைட்டா. நியானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அணியன் 10, நம்ம எப்படி எழுதுவோம் 1s2 2s2 2p6 தானே எழுதுவோம். ஆனால் இங்கே பாருங்களேன், இவங்க என்ன பண்ணிட்டாங்க, 1s2க்கு பதிலாக ப்ராக்கெட் போட்டு ஹீலியம் போட்டாங்க. இது வந்து இன்னொரு முறை, எலக்ட்ரான் அமைப்பு எழுதுகின்ற இன்னொரு முறை. இதை நீங்கள் நல்லா தெளிவாக ஞாபகம் வச்சுங்க. இப்போ நியானுக்கு 10 1s2 2s2 2p6ன்றது தான் அதோட எலக்ட்ரான் அமைப்பு. ஆனால் இதே ஃபார்மேட்டை வேறு மாதிரி இங்கே மாற்றி எழுதிறாங்க பாருங்கள். இன்னும் இங்கே மிஸ் ஆகிடுச்சு பாருங்களேன். 1s2க்கு பதில் ஹீலியம் இருக்குது. ஏன் திரும்ப அப்படி எழுதியிருக்காங்க? 1s2 வந்து எதனுடைய அமைப்பு? ஹீலியத்துடைய அமைப்பு. அப்போ என்ன பண்ணிடலாம் தெரியுமா, ஹீலியம்னு ப்ராக்கெட் போட்டு எழுதிட்டு 2s2 2p6ன்னு எழுதிடலாம். ஆர்கானுக்கு பாருங்களேன் 18, அப்போ 1s2 2s2 2p6 3s2 3p6, இதுதான் வந்து முழுமையான அமைப்பு. ஆனால் இங்கே எப்படி எழுதிறாங்க பாருங்கள், நியான்னு 3s2 3p6ன்னு எழுதிறாங்க. ஏன் தெரியுமா, 1s2 2s2 2p6 வரைக்கும் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எதனுடைய அமைப்பு பாருங்கள், நியானுடைய அமைப்பு. அப்போ நம்ம அவ்வளோ பெருசாக எழுத வேண்டிய அவசியம் இல்லை. சார் எதுக்கு சார் இந்த மாதிரிலாம் எழுதி எங்களை குழப்புறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். என்ன தெரியுமா காரணம், ரொம்ப பெருசாக வந்து இப்போ உதாரணத்துக்கு ரேடான் 86 நீங்கள் என்ன பண்ணீங்க 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 இப்படியே லைனாக போயிட்டே இருக்கும். அப்படி போனால் நமக்கு வந்து சிரமமாக இருக்கும்ல. அதோட என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ப்ராக்கெட் போட்டு ஜெனான் போட்டுருவாங்க.
இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஜெனானுடைய அமைப்பு இங்கே எழுதணும், இங்கே வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். 54 எலக்ட்ரான்கள் கொண்ட ஜெனானுடைய அமைப்பு இங்கே எழுதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தமாயிடும். அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், ஆர்கானுக்கு 18. அப்போ 1s2 2s2 2p6 3s2 3p6 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருக்கணும். ஆனால் இவங்க இந்த 1s2 2s2 2p6 மொத்தமாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நியான்னு சொல்லிட்டு போட்டாங்க. ஏன்னா அதுதான் நியானுடைய அமைப்பு. இங்கே பாருங்கள், அதான் நியானுடைய அமைப்பு. புரிஞ்சுதா? அப்போ நியான் கடைசியாக இருக்கிற 3s2 3p6 மட்டும் எதுனா போதும். அதேமாதிரி கிரிப்டானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானு 3d10 4s2 4p6. சரியா? அது 5s2 5p6, அது 6s2 6p6. இதில் நல்லா நீங்கள் கவனித்து பாருங்கள். ஏன் இந்த மந்தவாயுக்கள் நிலைப்புத்தன்மை கிடைக்குது அப்படின்னா, கடைசியாக இருக்கின்ற ஹீலியத்துக்கு 2 தான் இருக்கும். ஏன்னா அது டொப்லெட், அது 8 எலக்ட்ரான் வராது. ஆனால் அது முழுவதுமாக நிரம்பிய அமைப்புன்றதால அது நிலைப்புத்தன்மை வந்துடும். நியானுக்கு பாருங்கள், கடைசி கூடாக இருக்கின்ற 2வது கூடில் வந்து 6+2 8 எலக்ட்ரான் இருக்குது. கண்டிப்பாக நிலைப்புத்தன்மை வந்துருச்சு. ஆர்கானுக்கு பாருங்கள், கடைசி கூடு வந்து 3வது கூடு, இணைதிறன் கூடு 6+2 8. கிரிப்டானுக்கு வந்து இணைதிறன் கூடு வந்து கடைசி கூடு 4வது கூடு 6+2 8 எலக்ட்ரான். ஜெனானுக்கு கடைசியாக இருக்கின்ற கூடு 5வது கூடு 2+6 8. ரேடானுக்கு கடைசியாக இருக்கின்ற கூடு 6வது கூடு 2+6 8. அப்போ 8 8 8 8 8. இதுதான் 8 எலக்ட்ரான் ரூல் அப்படின்னு சொல்கிறோம். ஆக்டெட் ரூல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆக்டா அப்படின்னா 8 அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? உங்கள் எலக்ட்ரான் இப்போ எப்படி இங்கே வந்து அவங்க பிராக்கெட் போட்டுனாங்கன்னு நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா? இல்லைனா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் மறுபடியும் சொல்கிறேன். அப்போது தெளிவாக வந்து ஞாபகம் வச்சுக்கணும், இது வந்து முழுமையான எலக்ட்ரான் அமைப்பு. இதை ஷார்ட்டாக பண்ணி என்ன பண்ணிடுறாங்க, இப்படி எழுதிக்கிறாங்க. அப்போ 8 8 அப்படின்றது ஞாபகம் வச்சுங்க. ரஜினி கூட பாஷா படத்தில் பாடி வைப்பாருங்க, 8 8 மனுஷன் வாழ பிரிச்சுக்கோ, இப்போ எந்த 8ல் நீ இருக்க நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடுறாருல, அது மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த 8ன்றது ஞாபகம் வச்சுக்கணும். 8 8 8 8 அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். 8 எலக்ட்ரான் இருந்தால் அது ஸ்டேபிள். இதை சிம்பிளாக என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா இன்னட் கேஸ் கான்ஃபிகரேஷன், நோபல் கேஸ். இதுக்கு வந்து இன்னொரு பேர் வந்து நோபல் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. நோபல் அப்படின்னா உயர்ந்த அப்படின்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா இது உலகத்தில் வந்து ரொம்ப 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 கம்மியாக இருக்குது. இன்னட் கேஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்குது. எது ஒன்று கம்மியாக இருக்கோ அதுக்கு வந்து மதிப்பு அதிகம். தங்கம் கம்மியாக கிடையாது, அதனால் மதிப்பு அதிகமாக இருக்குது. இரும்பு அதிகமாக கிடையாது, ஆனால் மதிப்பு கம்மியாகுது. அப்போ அதனால் இன்னொரு பேர் வந்து இதுக்கு வந்து நோபல் கேஸஸ்ன்னு சொல்லுவாங்க. தமிழில் வந்து உயரிய வாயுக்கள்னு சொல்லுவாங்க. அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போதைக்கு மந்த வாயுக்களுடைய அமைப்பை பெறுவதற்காக இங்கே இருக்கிற எல்லா அணுக்களும் முயற்சி செய்யும். ஏன்னா இவங்களுக்கெல்லாம் வந்து அது மாதிரி முழுவதும் நிரம்பிய அமைப்போ 8 எலக்ட்ரான் இருக்கிற அமைப்போ இவங்களுக்கெல்லாம் யாருக்கும் கிடையாது. அதனால் இந்த அமைப்பை பெறுவதற்காக இது எலக்ட்ரானை கொடுக்கல் வாங்கல் செய்யும். அப்போ தான் சேர்மங்களை உருவாக்கும். அதான் நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம். ஸோ இதுவரை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுவரை என்ன நம்ம பார்த்தோம், ஸ்டெபிலிட்டினா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம், இணைதிறன் கூடு தான் என்னன்னு பார்த்தோம். அதில் எவ்வாறு மந்தவாயுக்களுக்கு ஸ்டெபிலிட்டி கிடைக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ சொன்னேன். 8 எலக்ட்ரான் இருந்தால் ஸ்டேபிள்னு சொல்லியிருக்கோம், கரெக்டாக? அல்லது முழுவதுமாக நிரம்பிய அமைப்பு இருந்தால் ஸ்டேபிள்னு சொல்லியிருக்கோம். இன்னொரு கேள்வி உங்ககிட்ட வரும், அது என்ன சார் 8 எலக்ட்ரான் இருந்தால் எப்படி சார் ஸ்டேபிள் ஆகுது, எனக்கு ப்ரூஃப் பண்ணி காமிங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறேன் இல்லையா? அதே மாதிரி எப்படி சார் முழுவதுமாக நிரம்பிச்சுன்னா எப்படி அதுக்கு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும், எனக்கு ப்ரூஃப் பண்ணி காமிங்க அப்படின்னா அதுக்கு 2 காரணம் இருக்குது. ஒன்று சமச்சீர் தன்மை, இன்னொன்று பரிமாற்ற ஆற்றல். இதை பற்றி நம்ம லெசனில் தெளிவாக பார்க்க போகிறோம். நான் அங்கே வந்து சொல்கிறேன், எல்லாத்தையும் இங்கே சொல்கிறேன், நீங்கள் குழம்பிடுவீங்க. ஒன்று பரிமாற்ற ஆற்றல், இன்னொன்று சமச்சீர் தன்மை. இது 2த்தையும் நம்ம பிறகு பார்க்கலாம். சமச்சீர் தன்மை இப்போ மரத்துக்கு சொன்ன பார்த்தீங்கன்னா அதே மாதிரி முழுவதும் நிரம்பிய அமைப்புக்கு சமச்சீர் தன்மை வந்து இருக்கும். அதை நம்ம பிறகு பார்க்க போகிறோம். அதுதான் வந்து அடுத்து நான் சொல்ல போகிற டாபிக், ரைட்டா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா முதல் தொகுதியாக இருக்கின்ற கார உலோகங்களை நம்ம எடுத்துக்கிட்டு அதில் எவ்வாறு ஒரு எலக்ட்ரான் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது அப்படின்றத பற்றியும், எவ்வாறு மந்தவாயுனுடைய தன்மையை பெறுகின்றது அப்படின்றத பற்றியும் பார்க்க போகிறோம். லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், ஃப்ரான்சியம். இது எங்கே இருக்குது அப்படின்னா தனிம சாட்டில் இந்த முதல்ல இருக்குது பாருங்கள். லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், ஃப்ரான்சியம். இதை வந்து கார உலோகங்கள்னு சொல்லுவாங்க, ரைட்டா? இதை வந்து கார மண் உலோகங்கள்னு சொல்லுவாங்க, பெரிலியம் டு ரேடானு. இப்போ நம்ம கார உலோகங்களை எடுத்துப்போம். லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், ஃப்ரான்சியம். அட்டாமிக் நம்பர் எழுதியிருக்காங்க 3, 11, 19, 17, 55. இப்போ லித்தியம் 3 நம்ம எப்படி எழுதுவோம், 1s2 2s1 தானே எழுதுவோம். ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், 1s2க்கு பதிலாக ஹீலியம்னு விட்டாங்க. ஏன்னா ஹீலியத்துடைய ஸ்ட்ரக்சரே என்னது, 1s2 தான். அப்போ சிம்பிளாக எழுதலாமா, 2s1 மட்டும் எழுதலாமா? அடுத்தது நியான், சோடியத்துக்கு வந்து அட்டாமிக் நம்பர் 11, 1s2 2s2 2p6 3s1. அப்போது இந்த 2p6 வரைக்கும் எதனுடைய கான்ஃபிகரேஷன் வருது, நியானுடைய அமைப்பு வந்து வருது. அப்போ என்ன பண்ணிக்கலாம், நியான் சொல்லிட்டு பிராக்கெட் போட்டு எழுதி 3s1 மட்டும் எழுதிக்கலாம். ஏன்னா இவ்வளோ தூரம் எழுத வேண்டிய சிரமம் வந்து நமக்கு கிடையாது. பொட்டாசியம் வந்து அணியன் 19 இல்லையா? அப்போ 1s2 2s2 2p6 3s2 3p6 4s1. 3p6 வரைக்கும் எதனுடைய அமைப்பு அப்படின்னா ஆர்கானுடைய அமைப்பு. அப்போ இவ்வளோ பெருசாக எழுது போயிடலாம், நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆர்கான் போட்டு 4s1 எழுதிக்கலாம். அதே மாதிரி தான் கிரிப்டான் போட்டு 5s1 எழுதிக்கணும் ஒரு வீடியோ இதுக்கு. சீசியத்துக்கு ஜெனான் போட்டு 6s1 எழுதிக்கணும். ஃப்ரான்சியத்துக்கு ரேடான் போட்டு 7s1 எழுதிக்கணும். சரி, இப்போ உங்கள் விஷயத்துக்கு வாங்க. இப்போ இது எல்லாமே நிலைப்புத்தன்மையில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்க போகிறேன், நீங்கள் தான் பதில் சொல்லணும். ஹீலியம் நிலைப்புத்தன்மை, அதாவது லித்தியம் வந்து நிலைப்புத்தன்மையில் இருக்கா அப்படின்னா இல்லை. ஏன்னா அதனுடைய அவுட்டர் மோஸ்ட் ஷெல் வந்து ஃபுல்லாக ஃபில்லாக இருக்கணும், இல்லைனா 8 எலக்ட்ரான் இருக்கணும்.
அவுட்டர் மோஸ்ட் ஷெல் எது அப்படின்னா வேலன்ஸ் ஷெல் எது அப்படின்னா ரெண்டாவது கூடு, இது இங்கே இருக்கு பாருங்க, ரெண்டாவது கூடாக இருக்கின்ற எல் ஷெல். அதில் இருக்க வேண்டிய அதிகபட்ச எலக்ட்ரான்கள் 8, ஆனால் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அப்போ கண்டிப்பாக இது நிலைப்புத்தன்மை இல்லை. அதே மாதிரி நியானுக்கு பாருங்கள், அதுக்கும் வந்து கடைசியாக இருக்கின்ற கூடு எம் கூடு. எம் கூடில் வந்து பார்த்தீங்கன்னா 18 எலக்ட்ரான்கள் இருக்கணும் கண்டிப்பாக. அப்போ அதுக்கும் நிலைப்புத்தன்மை இல்லை. அப்போ என்ன பண்ணணும், இந்த லித்தியம் சோடியம் பொட்டாசியம் இருபடியும் என்ன பண்ணணும் அப்படின்னா, நிலைப்புத்தன்மை பெறதுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று, தாங்கிட்ட இருக்க இந்த ஒரே ஒரு எலக்ட்ரான் யாருக்கிட்டனா கொடுத்துருச்சுன்னு வச்சுங்களேன், நிலைப்புத்தன்மை பெரும் பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த 2s எலக்ட்ரான் எங்கன்னா கொடுத்துருச்சுன்னா என்ன ஆகும், 1s2 வந்துடும். வெறும் ஹீலியத்துடைய அமைப்பை அது பெற்றுவிடும். அதே மாதிரி சோடியம் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஒரு எலக்ட்ரான் கொடுத்துச்சு அப்படின்னா 1s2 2s2 2p6 என்ற அமைப்பை பெறும். அது நியானுடைய அமைப்பு, மந்தவாயு, நிலைப்புத்தன்மையை பெறும். அப்போ இது எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா, கடைசியாக இருக்க ஒரே ஒரு எலக்ட்ரானை மட்டும் கொடுத்தாவே போதும், நிலைப்புத்தன்மையை பெறுகின்றது. அப்போ லித்தியம் சோடியம் பொட்டாசியம் ருபிடியம் சீசியம் பிரான்சியம் எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரே ஒரு எலக்ட்ரானை யாராவது வரும்போது டக்குன்னு அவங்க கிட்ட கொடுத்துட்டு நேர் அயனியாக மாறி விடுகின்றது. அதனால தான் நான் இங்கே +1 +1 +1 +1 +1 +1 சொல்லி எழுதியிருக்கேன். +1 மாறினதுக்கப்புறம் அது எதனுடைய அமைப்பாக இருக்கின்றது அப்படின்னா, ஹீலியத்துடைய அமைப்பாக இருக்கின்றது. ஹீலியமாக மாறாது. நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். லித்தியம் வந்து ஒரு எலக்ட்ரானை கொடுத்த உடனே ஹீலியமாக மாறுமா சார்? கண்டிப்பாக மாறாது. லித்தியமாக தான் இருக்கும். ஆனால் எலக்ட்ரான் அமைப்பு எது கூட சமமாக இருக்குது அப்படின்னா, ஹீலியத்தோட சமமாக இருக்குது. அதனால தான் அப்படி எழுதியிருக்காங்க. சரி, இது புரிஞ்சுதா? அப்போ +1 அப்படின்ற நிலைமை எப்படி வந்துச்சுன்றது தெரியுதா? இதே மாதிரியே காரம் மண் உலகங்களுக்கு பெரிலியம் மெக்னீசியம் கால்சியம் ஸ்டான்சியத்துக்கு அட்டாமிக் நம்பர் 4 12 20 38. அதில் பெரிலியத்துக்கு 4ன்றது மட்டும் எப்படி எழுதுறாங்க பாருங்கள், 1s2 2s2ன்னு எழுதிருக்கணும். அப்போ 1s2க்கு பதிலாக என்ன இருக்குதுன்னா ஹீலியம் எழுதிட்டாங்க. அதே மாதிரி இங்கே வந்து 1s2 2s2 2p6 3s2ன்னு எழுதிருக்கணும். ஆனால் இவங்க நியான்னு போட்டாங்க. நியான் என்பது 1s2 2s2 2p6ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போது இதெல்லாம் எப்படி எழுதினாங்கன்றது நல்லா ஞாபகம் வச்சுங்க. டவுட்னா கேளுங்க, நான் சொல்கிறேன். அப்போ இது எல்லாமே நிலைப்புத்தன்மையில் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா 2 எலக்ட்ரான் என்ன பண்ணி ஆகணும், இது யாருன்னா கொடுத்தாகணும். ஏன்னா நம்ம கண்டிஷன் என்ன, அதனுடைய கடைசி ஷெல்லாக இருக்கின்ற இணைதிறன் கூடு வேலன்ஸ் ஷெல் வந்து ஃபுல்லி ஃபில்டாக இருக்கணும், இல்லைனா 8 எலக்ட்ரானாவது இருக்கணும். அப்போது இதெல்லாம் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஃபுல்ஃபில் ஆகிடும். இப்போ இது வந்து மெக்னீசியமே பார்த்தீங்கன்னா 12 இல்லையா, அப்போ 1s2 2s2 2p6 3s2ன்னு வரும். கடைசியாக இருக்க இந்த 3வது ஷெல் வந்து 18 எலக்ட்ரான்கள் இருக்கணும். ஆனால் இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்குது. அப்போ அது மீதி 16 எலக்ட்ரான்களை வாங்குறத விட கொடுக்குறது ஈஸி. 2 எலக்ட்ரான் தாங்கிறதுக்கு 2 எலக்ட்ரானை கொடுத்துரும். கொடுத்தவொடனே என்ன மாறும் அப்படின்னா, இங்கே வந்து மெக்னீசியம் 2+ மாறும். ஏன்னா 2 எலக்ட்ரான் கொடுத்துருக்கு இல்லையா, அதனால் 2+ வரும். அதனால தான் இந்த பெரிலியம் மெக்னீசியம் கால்சியம் ஸ்டான்சியம் பேரியம் ஸ்டோடியம் சொல்லப்படுகின்ற 2வது தொகுதி தனிமங்களுக்கு அதனுடைய நிலைமை வந்து +2 +2 +2 +2 +2. இப்படி ஆனவொடனே எல்லாமே மந்தவாயினுடைய அமைப்பை பெறுவதால் நிலைப்புத்தன்மை பெறுகின்றது. அப்போ நல்லா நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த லித்தியம் சோடியம் பொட்டாசியம் ருபிடியம் சீசியம் பிரான்சியம் வந்து ஒரு எலக்ட்ரான் கொடுக்குறது ரெடியாக இருக்குது, +1ல் இருக்குது. பெரிலியம் மெக்னீசியம் கால்சியம் ஸ்டான்சியம் வந்து பார்த்தீங்கன்னா +2ல் இருக்குது. அது மாதிரி எல்லா தனிமங்களும் பல்வேறுபட்ட அந்த ஆக்சிஜனேஷன் நிலைகளை பெற்றிருக்கின்றது. ஸோ அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து ஆக்சிடேஷன் நம்பர் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, ஆக்சிஜனேஷன் என்னன்னு சொல்கிறேன்ல, அது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், +1 +2 +3 +4 -3 -2 -1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் அதோட ஆக்சிடேஷன் நம்பர்னு சொல்லுவாங்க. தமிழில் சொல்லணும் அப்படின்னா, ஒரு தனிமம் வந்து எத்தனை எலக்ட்ரான்களை இழக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோ இல்லை ஏற்றுக்கொள்வதற்கு ரெடியாக இருக்கோ அதுவே அதனுடைய ஆக்சிஜனேஷன் என்னன்னு சொல்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு லித்தியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனேஷன் எண் +1ன்னு சொல்கிறாங்க. ஏன் தெரியுமா, அது தாங்கிட்டு ஒரு எலக்ட்ரானை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும். அணு எண் 3 இல்லையா, 1s2 2s2 இப்போ தான் பார்த்தோம், 1s2 2s2 1s2 2s1 3. அப்போ மொத்தமே 3 எலக்ட்ரான் தான் அப்படின்றதால 1s2 2s1. அப்போ இது நிலைப்புத்தன்மை வேணும்னா இந்த ஒரே ஒரு எலக்ட்ரானை கொடுத்துட்டு என்ன பண்ணலாம், 1s2ன்னு சொல்லிட்டு மாறிக்கலாம். அதாவது ஹீலியத்தின் அமைப்பை அது பெறலாம். கரெக்டாக இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், +1ன்னு கொடுத்துருக்காங்க. இதே பெரிலியம் மெக்னீசியம் கால்சியம் வந்து பார்த்தீங்கன்னா +2. இதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஆக்சிடேஷன் நம்பர்னு சொல்கிறோம். ஏன் சார் அந்த பேர் சொல்லி அழைக்கிறோம் அப்படின்னா, நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வகுப்புகளை நான் சொல்கிறேங்க, இப்பயே நான் சொல்லி வந்து குழப்ப விரும்பல. அதே மாதிரி போரான் +3 கார்பன் +4 நைட்ரஜன் -3 இங்கே வந்து ஆக்சிஜன் வந்து -2ல் இருக்குது. மைனஸ்னால் என்ன அர்த்தம், எலக்ட்ரானை வாங்கிக்குதுன்னு அர்த்தம். ஏன் சார் வாங்கணும் அப்படின்னா, இப்போ நான் இந்த குரூப் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஃப்ளூரினுக்கு வந்து எல்லாமே ஆக்சிஜனேஷன் வந்து -1 இருக்குது. அதாவது என்ன அர்த்தம், மைனஸ் எப்போ வரும், எலக்ட்ரானை வாங்கினா வரும். அப்போ ஒன்றுனா என்ன அர்த்தம், ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும் தான் வாங்குது, அதுக்கப்புறம் விட்டா வாங்க மாட்டேங்குது. ஏன் அந்த ஒரு எலக்ட்ரான் வாங்குது அப்படின்னா, அதுக்கு நிலைப்புத்தன்மை பெறுவதற்கு ஒரே ஒரு எலக்ட்ரான் வேணும். இது ஏன் சார் ஒரு எலக்ட்ரான் கொடுக்குது அப்படின்னா, இதுக்கு நிலைப்புத்தன்மை பெறுவதற்கு அந்த ஒரு எலக்ட்ரான் தேவையில்லை. ஏன்னா லித்தியம் வந்து அணு எண் 3 1s2 2s1. அந்த ஒரு எலக்ட்ரானை கொடுத்துச்சுன்னா என்ன ஆகும், ஹீலியத்துடைய அமைப்பை அது பெறும். மந்தவாயுனுடைய அமைப்பை பெறதுனால அது ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும் கொடுக்குது, அதனால் ஒரு ப்ளஸ். இதே நீங்கள் வந்து ஃப்ளூரின் குளோரின் புரோமின் அயோடின்லாம் பார்த்தீங்கன்னா -1ல் ஏன் இருக்குது அப்படின்னா, அது ஒரே ஒரு எலக்ட்ரானை வாங்கிக்குது. இங்கே பாருங்கள், ஃப்ளூரினுடைய எலக்ட்ரான் அமைப்பு 9. அப்போது 1s2 2s2 2p5 வருமா, 1s2க்கு பதில் தான் என்ன பண்ணுங்க ஹீலியம்னு போட்டிருக்காங்க. அப்போ 2p5 வந்துச்சா, இதுக்கு இன்னும் எத்தனை எலக்ட்ரான் வேணும், ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் வேணும். டப்புன்னு என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த ஒரு எலக்ட்ரான் வேறு எங்கன்னா வந்து வாங்கி 2p5 2p6 மாற்றிக்கும். அப்போ ஃப்ளூரின் அணுவானது ஃப்ளூரின் எதிர் அயனியாக மாறும்.
ஏன்னா நான் உங்களுக்கு இப்போ தான் சொல்லி முடித்தேன் போன வகுப்பில். எலக்ட்ரானை வாங்கினா என்ன அர்த்தம்? எதிர்மின் சுமை வரும்னு அர்த்தம். அப்போ F- எதிர்மின் சுமையாக வாங்கிடுச்சு அப்படின்னா அது எந்த மந்தவாயுனுடைய அமைப்பு அப்படின்னா நியானுடைய மந்தவாயுனுடைய அமைப்பு. அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எலக்ட்ரானை வாங்கிக்குது குளோரின். அப்போ குளோரின் மைனஸ் ஆனது ஆர்கானுடைய அமைப்பை பெறுகின்றது. அதே மாதிரி புரோமின் ஆனது ஒரு எலக்ட்ரானை வாங்கி 4p5 4p6 மாற்றிக்குது. புரோமின் மைனஸாக மாறிக்குது. அது எதனுடைய அமைப்பு அப்படின்னா கிரிப்டான் அப்படின்ற மந்தவாயுனுடைய அமைப்பு. அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது எல்லாமே ஒரு எலக்ட்ரான் வாங்கி என்ன பண்ணுது அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற அந்த மந்தவாயுடைய அமைப்பை பெறுகின்றது. அதுதான் அதுக்கு நிலைப்புத்தன்மை. அதான் நான் வந்து முதல்ல சொல்லிட்டு இருக்கேன். இங்கே இருக்கிற எல்லா தனிமங்களும் நிலைப்புத்தன்மையை விரும்பும். எப்படி மனுஷனாகி நாம் படுக்கிறதுக்கு ரொம்ப விரும்புகிறோமோ, தூங்குறதுன்றது ரொம்ப எப்படி நமக்கு பிடித்தமானதாக இருக்கோ, அதே மாதிரி இந்த எல்லா தனிமங்களுக்கும் மந்தவாயுனுடைய அமைப்பை பெறுவதற்கு விரும்பும். மந்தவாயுனுடைய அமைப்புனா என்ன அர்த்தம்? நிலைப்புத்தன்மை பெறுவதற்கு விரும்பும். அப்போ அதனால தான் இந்த ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின் எல்லாமே -1 ஆக்சிஜன் ஸ்டேட்டில் இருக்குது. ஏன்னா அது எல்லாத்துக்குமே எத்தனை எலக்ட்ரான் தேவை அப்படின்னா ஒரே ஒரு எலக்ட்ரான் தேவை. ஒரே ஒரு எலக்ட்ரான் அது நிரம்பிடுச்சு அப்படின்னா 8ன்ற அமைப்பை அது பெறும். முழுவதும் நிரம்பிய அமைப்போ அல்லது 8 எலக்ட்ரான் அமைப்பே பெறும். இங்கே பாருங்கள், இது இன்னும் ஒரு எலக்ட்ரான் வாங்கிச்சுன்னா 6 + 2 8. இது இன்னும் ஒரு எலக்ட்ரான் வாங்கிச்சுன்னா 5 + 2 8. ஏன்னா இது வந்து 5வது கூடு கடைசி கூடு, இது 4வது கூடு கடைசி கூடு, அதேமாதிரி 6வது கூடு கடைசி கூடு, 5 + 2 7 தான் இருக்குது. இன்னும் ஒரு எலக்ட்ரான் வாங்கிச்சுன்னா 8ன்ற அமைப்பு பெறும். இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஆக்சிஜனேற்ற எண்ணுன்னு சொல்கிறோம். இது வரையறை நான் சொல்லட்டுமா? கவனிச்சுக்கிறீங்களா? ஒரு தனிமம் அல்லது அணுவானது எத்தனை எலக்ட்ரான்களை இழப்பதற்கு தயாராக இருக்கின்றதோ அல்லது எத்தனை எலக்ட்ரான்களை பெறுவதற்கு தயாராக இருக்கின்றதோ அதுவே அதனோட ஆக்சிஜனேற்ற எண் என்று அழைக்கப்படும். இப்போ லித்தியம் பாருங்கள், அது எத்தனை எலக்ட்ரான்களை இழப்பதற்கு ரெடியாக இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு எலக்ட்ரான் இழக்கிறது மட்டும் தான் ரெடி ஆகுது. அப்போ +1 அப்படின்றது தான் அதனோட ஆக்சிஜனேற்ற எண். ஃப்ளூரின் பாருங்கள், ஒரே ஒரு எலக்ட்ரானை வாங்குறது மட்டும் தான் அது ரெடியாக இருக்குது. அப்போ அதனோட ஆக்சிஜனேற்ற எண் வந்து -1. அப்போ இந்த குரூப்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன், சல்ஃபர், செலினியம் பார்த்தீங்கன்னா -2ல் இருக்கும். அப்புறம் நீங்கள் எழுதி பாருங்கள். ஸோ அப்போ இதுவரையிலும் நீங்கள் நல்லா இதை புரிஞ்சுட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி சேர்மங்கள் எப்படி உருவாகுது அப்படின்னா இந்த நிலைப்புத்தன்மை தான் காரணம். நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு மெக்னீசியம் குளோரைடு அப்படின்ற ஒரு பொருள் எப்படி உருவாகுது, இது வந்து நம்ம லேபில் பயன்படுத்துகிறோம். எப்படி இந்த பொருள் வந்து உருவாகுது அப்படின்ற பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். மெக்னீசியம் குளோரைடில் என்னென்ன தனிமங்கள்லாம் இருக்குது அப்படின்னா ஒரு மெக்னீசியம் இருக்குது, 2 குளோரின் வந்து இருக்குது. இப்போ இந்த ஒரு மெக்னீசியத்துடைய எலக்ட்ரான் அமைப்பை நீங்கள் பாருங்கள், அதுக்கு அணியன் வந்து 12. அப்போ உள்ள 2 போயிடும், வெளியில் வந்து எல் ஷெல்லில் வந்து 8, மொத்தம் 10 எலக்ட்ரான் போயிடும். கடைசி கூடாக இருக்கின்ற இணைதிறன் கூடில் வேலன்ஸ் ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? 2 எலக்ட்ரான் இருக்குது. இப்போ இது நிலைப்புத்தன்மை வந்துருச்சா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், கடைசி கூடானது முழுவதுமாக நிரம்பியிருக்கணும், இல்லைனா 8ன்ற எலக்ட்ரான் அமைப்பாவது இருக்கணும்னு சொல்லியிருக்கோம், ஆக்டெட் ரூலாவது இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ இவருக்கு 8ன்ற அமைப்பு இல்லை, ஏன்னா இருக்கிறதே மொத்தம் 2 தான் இருக்குது வேலன்ஸ் ஷெல்லில். அப்போ 8ன்ற அமைப்பு வரும்னா அதுக்கு 6 எலக்ட்ரான் தேவைப்படுது. ஒன்று 6 எலக்ட்ரானை வாங்கணும் ஒரு ஆப்ஷன், இல்லைனா தாங்கிட்டு இருக்க 2 எலக்ட்ரானை வேற யாருன்னா கொடுத்துடணும். எது சார் ஈஸியாக இருக்கும் அப்படின்னா 6 எலக்ட்ரான்கள் வாங்குறத விட தாங்கிட்டு இருக்க 2 எலக்ட்ரானை கொடுக்கறது தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியா? அதே சமயத்தில் குளோரினை பாருங்களேன், குளோரினுக்கு அணியன் 17. கடைசியாக இருக்க கூடு மட்டும் பாருங்கள், எத்தனை எலக்ட்ரானுக்கு பாருங்கள், 2 4 6 7 தான் இருக்குது. அப்போ 8ன்ற அமைப்பு பெறுவதற்கு எவ்வளோ எலக்ட்ரான் வேணும்? இன்னும் ஒரு எலக்ட்ரான் வேணும். அப்போ இந்த ஒரு எலக்ட்ரான் இங்கே அது கொடுக்கும்போது டப்புன்னு இது வாங்கிக்கும். சரியா? அதே மாதிரி இந்த ஒரு எலக்ட்ரான் மறுபடியும் இங்கே ஒரு குளோரின் இருக்குது, அதுங்கிட்ட கொடுக்கும்போது டப்புன்னு அது வாங்கிக்கும். இப்போ பாருங்கள், வாங்கின எலக்ட்ரான் இங்கே வந்து டாட் போட்டு காமிச்சிருக்காங்க, ரவுண்டு போட்டு காமிச்சிருக்காங்க, இதுவும் வாங்கின எலக்ட்ரானு. இப்போ நீங்கள் இந்த குளோரினை மட்டும் கவுண்ட் பண்ணுங்களேன், எத்தனை வந்து பாருங்கள், 2 4 6 8 வந்துச்சா? அப்போ 8ன்ற அமைப்பு பெறுகின்றதா? அதேமாதிரி மெக்னீஷியம் வந்து பாருங்கள், கடைசி கூடில் 2 எலக்ட்ரான் கொடுத்ததுக்கப்புறம் அது 2+ மாறிடுச்சு, 2 4 6 8. அப்போ இது 2 எலக்ட்ரான் கொடுத்ததால 2+ மாறிடுச்சு. இங்கே ஒரு குளோரின் ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணதால் -1க்கு மாறிடுச்சு. அதே மாதிரி இந்த ஒரு குளோரினும் இந்த எலக்ட்ரானை கெயின் பண்ணதால -1 மாறிடுச்சு. அப்போ 2+ 2- இருக்குது. இது ரெண்டும் ஒன்றா சேர்ந்து தான் என்ன ஆக போகுது அப்படின்னா MgCl2 அப்படின்ற இந்த சேர்மத்தை இந்த பொருளை வந்து உருவாக்குது. இப்படி தான் ஒவ்வொரு சேர்மங்களும் உருவாகுது. இப்போ இது அயனி பிணைப்பு மூலமாக உருவாச்சு இல்லையா? இதே மாதிரி நிறைய பிணைப்புகள் இருக்குது. ஏன் இது அயனி பிணைப்புன்னு சொல்கிறோம்? அயனிகள் உருவானதுக்கு அப்புறமா அவற்றுக்கிடையே உள்ள ஈர்ப்பீசின் காரணமாக எல்லாம் நெருங்க பொதிந்து பொருட்களை உருவாக்குகின்றது. நம்ம சாப்பிட்ற உப்பாகட்டும், இது மாதிரி மெக்னீசியம் குளோரைடு பண்ணுற உப்பாகட்டும், எல்லாத்தையுமே இது உருவாக்குது. சரி, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தண்ணீர் எப்படி உருவாச்சு, நீர் எப்படி உருவாச்சு அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இதுவும் எலக்ட்ரான் கொடுக்கல் வாங்கல் தான். சரியா? டீட்டெயிலாக நம்ம அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம். இப்போ நான் இதெல்லாம் சொன்னது வந்து கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிளாக மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். நிலைப்புத்தன்மை அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அது வந்து எவ்வாறு உயிரினங்களுக்கு, விலங்குகளுக்கு, தாவரங்களுக்கு எவ்வாறு அது முக்கியமாக இருக்கோ அதேமாதிரி அணுக்களுக்கும் நிலைப்புத்தன்மைன்றது முக்கியம். நிலைப்புத்தன்மைன்றது எப்போ வரும் அப்படின்னா அதனுடைய கடைசி கூடு முழுவதுமாக நிரம்பியிருந்தாலோ இல்லை அதனுடைய கடைசியாக இருக்கின்ற இணைதிறன் கூடானது 8 எலக்ட்ரான்களை பெற்றிருந்தாலோ அது நிலைப்புத்தன்மையை பெறும்.
அது முடித்த உடனே உங்களுக்கு ஏன் மந்த வாயுக்கள் நிலைப்புத்தன்மையாக இருக்குன்னு நான் சொன்னேன். அது முடித்த உடனே எவ்வாறு வந்து ஒவ்வொரு குரூப்புக்கும் ஆக்சிஜனேற்ற எண் வந்து +1ல் இருக்குது, +2ல் ஏன் இருக்குது அப்படின்ற பற்றி நான் தெளிவாக சொன்னேன். புரியலன்னா மறுபடியும் ஒரு டைம் படிங்க, பாருங்கள், நல்லா புரியும். இல்லைனா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம ஆக்சிஜனேற்ற எண்ணுனா என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். எவ்வாறு வந்து -1 ஆக்சிஜனேஷன், -2, -3 அது +1 +2லாம் இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். மந்த வாயுக்கள் வந்து ஆக்சிஜனேற்ற எண் வந்து 0. ஏன்னா அது என்ன பண்ணாது, எலக்ட்ரான்களை கொடுக்கவும் செய்யாது, வாங்கவும் செய்யாது. ஏன்னா அதுங்கிட்ட என்ன இருக்குது, ஏற்கனவே நிலைப்புத்தன்மையுடைய அமைப்பானது இருக்கின்றது. அதனால தான் அது உயரிய வாயுக்கள்னு சொல்கிறோம். யார் வம்பு தும்புக்கும் போகாது அப்படி வச்சுங்களேன். அதனால தான் அது உயரிய வாயுக்கள்னு சொல்கிறோம். ஸோ இது வரைக்கும் சொன்னது எல்லாமே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வாறு மெக்னீசியம் குளோரைடு போன்ற சேர்மங்கள் உருவாகுதுன்னா இந்த கொடுக்கல் வாங்கல் தான். எலக்ட்ரான் கொடுக்கல் வாங்கல் தான். நிலைப்புத்தன்மைக்காக இது எலக்ட்ரானை கொடுத்துருது, அதே நிலைப்புத்தன்மைக்காக இது எலக்ட்ரானை வாங்குது, இதுவும் எலக்ட்ரானை வாங்குது. எனவே இந்த எலக்ட்ரான் கொடுக்கல் வாங்கல் தான் பொருட்கள் உருவாகுது காரணமாக இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறது தான் உங்களுக்கு சொல்ல வர விஷயம். அதே மாதிரி நீர் எவ்வாறு உருவாச்சு அப்படின்றத நம்ம அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். இதுவரையிலும் சொன்னது எல்லாத்தையும் நல்லா படிச்சிருங்க. அடுத்த வகுப்பில் சந்திக்கும் போது இதெல்லாம் ரிவிஷன் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, நன்றி, வணக்கம்.